ஹலோ ஜிபி ஸ்குவாட். நம்ம கரூர் சம்பவம் விஜய்க்கு எதிராக ரொம்ப போராட்டங்கள்லாம் வெடிச்சிச்சு. பட் ஆனால் விஜய்னா கூட நம்ம எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகலை. என்ன அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிக்க சிபிஐ அதிகாரிகள் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தோட உத்தரவோட தான் வந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட டிரைவர், அதாவது பஸ் டிரைவர், பஸ் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டீப்பாக விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் சார் டிரைவர்ட்டையும் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு காலைல வந்து விஜய் சார்ட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ அலுவலகத்தில். அதுக்காக இன்னைக்கு காலைல சார் கிளம்பியிருக்காப்புல. நம்ம அண்ணன் விஜய் வந்து எங்கே கிளம்பியிருக்காப்புல 6 மணிக்கு காலைல ஃப்ளைட் ஏறியிருக்காரு. அந்த ஃப்ளைட் ஏறும்போது டிஃப்ரெண்ட்டான லுக்கில் கிளம்பியிருக்காரு. பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்டில் கிளம்பியிருக்காரு. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் காலைல 6 மணிக்கு ஃப்ளைட் ஏறி 11 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள மீட் பண்ண போறாரு நம்ம அண்ணன் விஜய். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது இன்ன வரைக்கும் ரிப்போர்ட் வரல. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் பெரிய புரட்சி வெடிக்கும்னு நினைக்கிறேன். இத்தன நாளா நம்ம ஜனநாயக மூவிக்கு வெளில தலையே காட்டாத தலைவர் விஜய் வந்து இப்போ ரீசெண்டா வெளில வந்திருக்காப்புல. அண்ட் உங்கள்ல எத்தனை பேர் தளபதியோட ஜனநாயகம் வரைக்கும் இதுக்கும் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டாடா பை பை. லவ் யூ ஆல்.